கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். சரி, சின்ன நினைவூட்டல். கடந்த வாரத்திலே நாம் என்ன சிந்தித்தோம் என்பதை கொஞ்சம் அப்படியே நினைவுபடுத்திக்கிறீங்க. மேற்கொண்டு நம்ம காரியங்களுக்கு கடந்து போகலாம். என்ன நம்ம போன வாரம் பார்த்தோம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில்? 666. இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்பேன். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படி தியானம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு நோட்ஸு எழுதிக்கங்க, ஒரு டைரி போட்டு நீங்கள் எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பின்னாட்களில் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது என்ன செய்யலாம், அதை ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரொம்ப நல்லது, அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அதை நீங்கள் செய்யுங்க. நான் போன வருடம் நான் கோயம்புத்தூர் சபைக்கு தியோஸ் காஸ்பல் ஹாலுக்கு செய்தி கொடுக்க போயிருந்தேன். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். போன வருடத்துக்கு அப்புறம் 1 வருடம் கழித்து போன மாதம் என்ன பண்ணியிருந்தேன், தியோஸ் காஸ்பல் ஹாலில் செய்தி கொடுக்கும்படி சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அங்கே செய்தி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த சபைக்கு செய்தி கொடுக்க போவது 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் போய் கேட்டேன், அந்த சபையினுடைய முதல் கேள்வி என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, போன வருடத்திலே நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா என்று கேட்டேன். எவ்வளோ நாள் கழிச்சு? 1 வருஷத்துக்கு முன்னால் அந்த சபையிலே நான் ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன், அந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று நான் கேட்டேன். என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஞாபகம் வச்சுருப்பாங்களா, வச்சுருக்க மாட்டாங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பலர் அந்த செய்தியை என்ன பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் வைத்திருந்தாங்க. அங்கங்குமாக எனக்கு சத்தம் கேட்டது. எபேசியர் 6 என்று அவர்கள் சொல்லுகிற சத்தம் எனக்கு கேட்டது. அப்போ 1 வருஷத்துக்கு முன்னால் நான் கொடுத்த அந்த செய்தி அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஆரோக்கியமான தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. 1 வருஷம் கழித்து நான் மீண்டு போய் அந்த செய்தியை என்ன செய்தின்னு கேட்கும்போது அவர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன செஞ்சாங்க, எபேசியர் 6 நீங்கள் செய்தி கொடுத்தீங்க என்பதை ரொம்ப துல்லியமாக வசன ஆதாரத்தோடு அவங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக நம்முடைய உள்ளத்தை ஒரு வசனம், அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை பாதிப்பை, ஒரு நல்ல ஆரோக்கியமான பாதிப்பை என்ன செஞ்சுருக்கணும், உண்டாக்கி இருக்க வேண்டும். அது ஆழமாக ஊடுருவி இருக்க வேண்டும். அப்படி அவங்க அந்த வசனத்தை எடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கேட்கிற வசனத்தை நினைவில் என்ன செஞ்சுக்கிறணும், வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் ஒரு சின்ன டைரி போட்டு நீங்கள் எழுதிக்கொள்வது ரொம்ப நல்லது. அது பின் தியானத்துக்கு உங்களுக்கு உதவியாக என்ன செய்யும், இருக்கும். சரி, போன வாரத்தில் நம்ம என்ன சிந்தித்தோம்? முத்திரையை பற்றி என்ன செஞ்சோம், பார்த்தோம். முத்திரை குறித்து முக்கியமாக அந்த 666 முத்திரையை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. ஏன் பயப்பட தேவையில்லை? அது தேவனை விசுவாசிக்கிற நமக்கு போடுகிற முத்திரை அல்ல, முதலாவது. 2வது, அந்த முத்திரையை கட்டாயப்படுத்தி என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டார்கள். அல்லது ஒரு ஆதார் அட்டையை போல அது எதர்ச்சியாக சமூகத்திலே பரவக்கூடிய ஒரு முத்திரை அது அல்ல. அந்த முத்திரை அந்த மிருகத்தை வழிபடுகிறவர்கள் மற்றும் அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள், தானாக அவனை சேவிக்கிறவர்கள் மாத்திரம் குத்தி கொள்ளக்கூடிய ஒரு முத்திரை என்பதை பார்த்தோம். 2வது, சாத்தான் முத்திரை போடுவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவிக்குள் தேவன் என்ன செய்கிறாரு, அந்த நாட்களிலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு முத்திரையிட்டு விடுகிறார். அதனால் இதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த 666 முத்திரையை குறித்து நாம் என்ன செய்ய தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. ஒருவேளை அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, மைக்ரோஷிப்பாக இருக்குமோ என்றெல்லாம் சொல்லி நாம் பதற அவசியமில்லை, நாம் பயப்பட தேவையில்லை என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே ஆழமாக நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். மேலதிகமாக நாம் அந்த 1,44,000 குறித்து ஆண்டவர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை என்ன செய்கிறாரு, விளக்குகிறார். அப்படி விளக்கும்போது அவர்கள் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்றெல்லாம் சொல்லும்போது, அவர்கள் கற்புள்ளவர்கள், அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லும்போது அதனுடைய விளக்கம் என்ன என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். நிச்சயமாக அவர்கள் திருமணம் பண்ணாதவர்களை குறித்து அந்த வசனம் அப்படி என்ன பண்ணலை, சொல்லப்படலை. ஏனென்றால் திருமணம் என்பது ஆண்டவர் அவரை பரிசுத்தமாக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அது கரைபடுவதோ அது அசுத்தமானதோ அல்ல என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். ஸ்திரீகளால் கரைபடுவது என்று நாம் சொல்லிவிட்டோமானால் அப்போ திருமண உறவையே அது என்ன பண்ணுது, கொச்சைப்படுத்துவது போல் ஆகிறது. அப்போ அது கிடையாது. இங்கே
தவறான ரீதியிலே ஸ்திரீகளால் கரைபடாதது என்று வேறு அர்த்தத்திலே சொல்லப்பட்டுள்ளது என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம், கடந்த வாரங்களிலே நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். அடுத்து அந்த 1,44,000 பேரும் எப்படிப்பட்ட ஒரு பண்புள்ளவர்கள், அவர்களுடைய வாயிலே என்ன இல்லையாம், கபடம் இல்லையாம். அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படி இருந்தார்களாம், மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் கூட நம்முடைய வாயில் என்ன இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, மாசில்லாதவர்களாக இருக்கணும். மெயினாக தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் கூட வாயை குறித்து ரொம்ப என்ன பண்ணிடணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எடுத்தாலும் பொய் புரட்டு, காண்கிற மனுஷன்கிட்டெல்லாம் இல்லாததையும் பொல்லாததையும் பேசுறது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய் என்பது ஒரு அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஹேபிட்ஸாகவே மாறிடுது. அவங்களுடைய ஒரு இயற்கையாக எப்போது பார்த்தாலும் பொய் பேசுகிறத அவங்களுடைய அனுபவமாக பலர் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்னல்ல, அழகு அல்ல. வேதம் தெளிவாக நமக்கு கற்பிக்கிறது, நாம் ஒவ்வொருவரும் சகோதரர்களாக இருக்கிறபடினால் அவனவன் பொய்யை களைந்து மெய்யை பேசக்கடவன். அப்படி மெய் பேசுவதால் நமக்கு இழப்பே வந்தாலும் என்ன இல்லை, நமக்கு ஒரு பெரிய இழப்பு அல்ல என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். எல்லோரும் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான், அது மீண்டுமாக நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சங்கீதம் 15வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசியுங்கள். நல்லா கவனிங்க. கர்த்தாவே, யார் உமது கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். நல்லா கவனிங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவனும் ஆகாதவன். அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவனையோ கனம் பண்ணுகிறான். சரி, இதுல போதும். இதுல நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல மனதார சத்தியத்தை பேசுகிறவன் என்ன அர்த்தம், உண்மை எதுவோ அதை பேசுகிறவன். எப்படி அந்த உண்மையை பேசுவானா, மனதார பேசுவானா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை பேசுகிற நபர்களுக்கு என்ன செய்யாது, ஏன் உண்மையை சொன்னீங்க, பொய்யை பேசுவதற்கு என்ன பண்ணுறது, ஊக்கப்படுத்துவது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைக்கு அது அழகு அல்ல. வீட்டிலே யாராவது பொய் பேசினால், உங்கள் பிள்ளைகள் பேசினாலும் சரி, அல்லது உங்கள் புருஷன் பேசினாலும் சரி, அல்லது உங்கள் மனைவி பேசினாலும் சரி, அல்லது உங்களுடைய தாய் தகவன் பேசினாலும் சரி, பொய் பேசும்போது நாம் நிச்சயமாக அதை கண்டிக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய பிள்ளைகளுடைய சுவாபம் அல்ல. ஏனென்றால் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் தங்குவான் என்கிற அந்த விஷயத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, அந்த கர்த்தருடைய பர்வதத்திலே, அதாவது பரலோகத்தை அலங்கரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாக என்ன செய்யணுமா, இருக்கணும். பொய் பேசுவதை 100க்கு 100% என்ன செய்யணும், அதை தடுக்க வேண்டும். பொய் என்பது நம்ம கம்ஃபர்டபுளாக உணர வைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், மற்றவரிடத்திலே நம்மை காப்பாற்றிக் கொள்வதை போல அது இருந்தாலும், பரலோகத்திற்கு அது என்ன செய்யாது, போகாது. பொய் பேசுகிறவர்கள் பரலோகத்துக்கு போவதை உங்களுக்கு கொஞ்சம் தடை செய்யும். புரியுதுங்களா? போகவே மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் நிச்சயமாக அது நீங்கள் பரலோகம் செல்வதற்கு ஒரு தடை கற்களை உண்டாக்கும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அப்போ தடையை கொண்டு வருகிற பொய்யை நாம் ஏன் பேச வேண்டும்? மனதார சத்தியத்தை பேசுகிறார்களோ இல்லையோ, பல பேர் மனதார பொய்யை என்ன செய்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் பொய், தடுக்கி விழுந்தாலே பொய்யிலே விழுகிறவர்கள் அநேகர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவ்வாறாக என்ன செய்யக்கூடாது. அநேக ஊழியர்கள் நிறைய பொய் பேசுகிறாங்க. எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தி விட்டார், இதை வெளிப்படுத்தி விட்டார், நாங்கள் தேவதூதனெல்லாம் பார்த்தோம். சும்மா மனதார பொய் பேசுறது. என்ன தேவதூதனை பார்த்த, ஒருவேளை கனவு கண்டுட்டு நாங்கள் தேவதூதனை பார்த்தனோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரில. நல்லா கவனிங்க. தேவ தூதர்களை நாம் வேதாகமத்திலே பலர் பார்த்ததாக என்ன செய்கிறோம், பார்ப்பது உண்மைதான். ஆனால் இந்த நாட்களிலே அப்படி தேவ தூதர்கள் காட்சி அளித்தது போல காட்சி அளிப்பது இல்லை என்பது உண்மை. பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட நேரடியாக தேவ தூதர்கள் என்ன செய்யலை, பார்க்கவில்லை.
உணர்த்துதல் இருக்கிறது, தேவ வார்த்தை உணர்த்தப்படுகிறது, அதையெல்லாம் சம்பவிக்கிறதே ஒழிய நேரடியாக தேவதூதர்களை என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்லை. அநேகர் தேவதூதர்களை பார்த்தோம் என்பதை காட்டிலும் அந்த தேவதூதனுடைய ரெக்கையிலிருந்து 2 இறகு விழுந்தது, அதையெல்லாம் எடுத்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்லாம் துணிகரமாக அநேகர் மேடைகளிலே போய் பேசுகிறார்கள். தேவதூதர்களை தான் சொல்றாங்கன்னு கேட்டாங்கன்னா இல்லை, இயேசுவையே நேரடியாக பார்த்தோம், பிதாவை பார்த்தோம், அவருக்கு நான் சேர் போட்டு உட்கார வைத்து அவரோடு நாங்கள் பேசினோம் என்பதெல்லாம் சைட்டு மேனிக்கு பொருளாக அடுத்து விடுகிற அநேக ஊழியக்காரர்களை நம்மால் என்ன செய்ய முடியுது, இன்னைக்கு பார்க்க முடியுது. முடிஞ்ச அளவுக்கு அப்படிப்பட்ட நபர்களை நம்பாதீர்கள். அப்படிப்பட்ட நபர்களை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. அவன் பார்த்து நமக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது? ஒருவேளை நீங்கள் அப்படி நம்புறதா இருந்தால் எனக்கு நீங்கள் காட்சி கொடுங்க ஆண்டவர்னு வேணால் கேட்டுக்கங்க. ஒருவேளை அவைகளெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்படி தேவதூதர்களோ இயேசு கிறிஸ்துவோ என்ன தரட்டும், காட்சி அளிக்கட்டும். ஆனால் நாங்கள் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் என்று சொல்லுகிற அப்படி புழுகாண்டிகளுடைய பேச்சை என்ன செய்யாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்பாதீர்கள். ஏன்னா பலர் இப்படி சொல்லி மக்களை என்ன செய்கிறாங்க, தன் வசப்படுத்த இழுப்பதற்காக இப்படி பிரமிக்கத்தக்க விஷயங்களை என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இவங்க பார்த்த மாதிரியெல்லாம் நாங்கள் தேவதூரை பார்த்தோம் இயேசுவை பார்த்தோம்னு இவங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான்லாம் டெய்லியும் பார்க்குறேன். என்ன அர்த்தம், கனவுல பார்க்குறேன். தினந்தோறும் கனவுல ஏதாவது ஒரு தேவதூரம் வர்ற மாதிரி இருக்கும், இயேசுநாதர் வர்ற மாதிரி இருக்கும். நேற்றுலாம் ராத்திரி ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ராத்திரி ஃபுல்லாக பயங்கர பிரசங்கம், எந்திரிச்சு பார்க்குற கனவு, இப்படிலாம் இருக்குது. அப்போ நம்ம கனவுல பார்க்குறது எல்லாம் ரியலாக ஏதோ பார்த்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கப்சா அடிச்சு விட்டு மக்களை தன் பயப்படுத்தி இழுக்கக்கூடாது. நான் அப்படி அடிச்சு விடுற மாதிரி இருந்தால் நான் தான் டெய்லியுமே பார்க்குறேனே, டெய்லியும் கனவுல என்ன செய்யுது, நிறைய விஷயங்கள் வருது. நானே தேவதூதனாகி பறக்கிறேன் கனவுல, திடீர்னு நான் தேவதூதனாகி பறக்க ஆரம்பிச்சிடுறேன் கனவுல. இதையெல்லாம் நான் சொல்ல போனால் என்னத்துக்காக வருது? ஸோ மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? இவர்கள் ஒருவேளை கனவு கண்டு விட்டு இப்படிலாம் அடிச்சு விட்றாங்களா நமக்கு தெரியல. ஆனால் கனவுல இந்த மாதிரி நிறையா வரும். நானே இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறேன். அதெல்லாம் ரியலாக நான் பார்த்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லி உங்களை தன்வசப்படுத்துவது அது ஒரு தவறான விஷயங்கள். கனவுகள் சில நேரங்களிலே தேவனுடைய வெளிப்பாடுகளாகவும் இருக்கலாம். பல சமயங்களிலே நம்முடைய ஆசைகளும் எண்ணங்களும் கனவாக என்ன செய்யும், பிரதிபலிக்கும். நான் எதன் மேல் ஏக்கமாக இருக்கிறேனோ அது கனவிலே என்ன செய்யும், தோன்றும். ஒரு வாலிப பிராயத்திலே ஒரு பெண் ஆண் மேல் ஈர்ப்பாக இருப்பாள், ஒரு ஆண் பெண் மேல் ஈர்ப்பாக இருப்பார்கள். அப்போ அந்த வாலிப பிராயத்திலே சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கனவில் என்ன செய்யும், ஒரு அழகான பையன் வர்ற மாதிரி, ஒரு அழகான பெண் வருவதை போல, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த மாதிரி அந்த வாலிப பிராயத்தில் என்ன வரும், கனவு வரும். ஏன்னா அந்த வயசில் அந்த ஹார்மோன்களுடைய சுரப்பின் காரணமாக அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும், வரும். தேவனுடைய பிள்ளைகள் அதை முடிந்த அளவுக்கு அடக்க கற்றுக்கிறணும், ஆவியானுடைய பலன் கேட்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகும்போது, அதிகமாக அதை நம்ம விட்டு கொடுத்து போகும்போது பாவத்திலே விழுவதற்கு என்ன இருக்கும், ஏதுவாக இருக்கும். ஆனால் அது வருவதற்கு இயற்கை வரும். அந்த இயற்கையான விஷயத்தையும் கூட நாம் என்ன செய்யணும், கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் உங்களுடைய அந்த எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க. அதே ஒரு விஷயம் நல்லா கொஞ்சம் வளர்ந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் பாரங்கள் சுமைகள் எல்லாம் அழுத்திருச்சுன்னா கனவு என்னமா வரும், நிறையா பணம் கிடைக்கிற மாதிரி வரும். ஏதாவது லம்பாக பணம் கிடைச்சிடாதா, திடீர்னு ஏதாவது ஒருத்தன் பேங்க்கில் நமக்கு பணம் போட்டு விட்ட மாட்டானா, இல்லை கீழே கிடந்து ஏதாவது பணம் கிடச்சி நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிறாதா. இதெல்லாம் அந்த திருமணமாகி அந்த குடும்ப சுமைகளை அனுபவிக்கிறவர்களுக்கு என்ன செய்யும்னா அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கும். ஏதாவது இந்த சுமை நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடந்துராதா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துராதா அப்படின்னு வரும்போது அது என்ன நடக்கும்னா அந்த மாதிரி கனவுகளை நம்முடைய எண்ணங்கள் தோற்றுவிக்கும். நம்முடைய எண்ணங்களுக்குள்ள அந்த கனவு என்ன செய்யும், நம்முடைய மன அழுத்தத்தின் காரணமாக அந்த கனவுகள் எல்லாம் என்ன செய்யும், பிறப்பிக்கும். அது கர்த்தர் கொடுக்கிற கனவு அல்ல, நாம் சிந்திக்கிறோம். முழிச்சிட்டு இருக்கும் போதே சிந்திப்போம் தெரியுமா. நிறைய பேர் முழிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனால் வந்து ஏதாவது சிந்தனை என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி கனவுங்கிறது உங்களுடைய என்ன சொல்றது, மூளை அப்படியே ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்தாலும் கூட பாடி ரெஸ்ட் எடுத்த மாதிரி, எண்ணங்கள் தூங்காது. எண்ணங்கள் எப்பவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சிந்தித்து கொண்டே இருக்கோம். அதைத்தான் நாம் கனவுகள் என்று சொல்லுகிறோம். நம்ம பாடி ரெஸ்ட் எடுத்தாலும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கும். அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், அது வந்து கற்பனை திறன் அதிகமாக போய் மிதமிஞ்சின விஷயங்கள்லாம் கனவுகளில் என்ன செய்யும், தெரியும். ஸோ அதை நம்ம நம்பி கர்த்தர் ஏதோ எனக்கு வெளிச்சம் தந்து விட்டார், தேவதூதர்கள் காட்சியளித்து விட்டார்கள், இயேசு வந்து டீ சாப்பிட்டார் என் கூட, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது. ரொம்ப தவறாக அது என்ன செய்கிறோம், கனவு அது கனவு தான்.
சில சமயங்களிலே கனவின் மூலியமாக தேவன் பேச முடியும். அது ரொம்ப ரேராக என்ன செய்கிறாரு, சிலரிடத்தில் பேசுகிறார். இவைகள் எல்லாம் நீங்கள் சரியான ஒரு நிலைமையிலே சத்தியத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நல்லா கவனிங்க, அப்ப நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஏன்னா பரலோகம் போகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, மனதார பொய் பேச மாட்டாங்க, மனதார சத்தியத்தை பேசுவார்கள். அதனால் சத்தியத்தை பேச பழகிக் கொள்ளுங்கள். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை பேசி என்ன செய்வோம், பழகிக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இது எதுக்காக இந்த பொய்யை குறித்து சிந்திச்சோம், அதை மறந்துடக்கூடாது மெயினாக. அப்போ நல்லா கவனிங்க, வெளிப்படுத்தல விசேஷத்திலே அந்த நெற்றியிலே முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேரும் வாயிலே கபடமில்லாதவர்கள் என்று பார்த்தோம். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்கள் என்று பார்த்தோம். அதனால் தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாகிய நாமும் கூட வாயிலே கபடமில்லாமல் மாசில்லாதவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு, அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் என்ன செய்யணும், அழைச்ச அழைப்பிலே நிலைச்சு நிற்கிறதுனா இதுதான். ஊழியத்தில் மாத்திரம் அழைச்ச அழைப்பில் நிலை நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் பல நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் என்ன செய்யணும், நிலை நிற்க மறந்துவிடக் கூடாது என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் நினைவிலே வையுங்கள். இப்போ நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். அந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற ஒரு வசனம், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற ஜகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக என்ன சுவிசேஷத்தை அறிவித்தானாம், எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நித்தியமான சுவிசேஷத்தை என்ன செய்கிறார். இது என்ன நித்திய சுவிசேஷம்? நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் நமக்கு தெரியும். அது என்ன நித்திய சுவிசேஷம்? வசனம் கீழே உள்ள வசனமே அது என்ன நித்திய சுவிசேஷம் என்பதை விளக்குகிறது. அந்த சுவிசேஷத்தில் 4 முக்கியமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த 4 முக்கியமான அம்சங்கள் என்ன? தேவனுக்கு பயந்து, அந்த சுவிசேஷத்தினுடைய முதல் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுங்கள் என்கிற கூவுகிற, அறை கூவல் விடுகிற சத்தம். அடுத்து அந்த தேவனை மகிமைப்படுத்துங்கள், அதாவது அந்த தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துங்கள் என்பது அந்த சுவிசேஷத்தினுடைய 2வது படி. 3வது படி, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. 3வது படி, தேவனுடைய நியாய தீர்ப்பை நினைத்து பார்க்க சொல்லி அந்த தூதன் பேசுகிறார். 4வது படி என்னன்னா, என்ன செய்யுங்க, வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனையே தொழுது கொள்ளுங்கள். 4 படிகளையும் அமைந்ததுதான் இந்த நித்திய சுவிசேஷம். முதலாவதாக என்ன, தேவனுக்கு பயப்பட வேண்டும். 2வதாக என்ன, அவரையே மகிமைப்படுத்த வேண்டும். 3வதாக என்ன, அவருடைய நியாய தீர்ப்பு வந்தது. 4வதாக என்ன, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த அந்த ஒரே தேவனை நீங்க என்ன செய்யுங்க, தொழுது கொள்ளுங்கள் என்கிறது தான் நித்திய சுவிசேஷம். நல்லா கவனிங்க, இந்த நித்திய சுவிசேஷம் என்கிற சொல் ரொம்ப முக்கியமானது. நித்திய சுவிசேஷம்னா என்ன அர்த்தம்? எப்போது மனுக்குலம் வீழ்ந்ததோ, எப்போது ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு செவிசாய்க்காம பிசாசுக்கு செவிசாய்த்தார்களோ, அந்த நாளிலிருந்து இந்த உலகம் அழிகிற நாள் வரைக்கும் இந்த மனுக்குலத்துக்கு சொல்லப்படுகிற ஒரே சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் தான்? இந்த சுவிசேஷம் தான். அதுதான் நித்திய சுவிசேஷம். அப்ப இந்த நித்திய சுவிசேஷத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் இல்லையா? நல்லா கவனிங்க, இந்த 4 சாராம்சத்தையும் கொண்டதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷமும் கூட. மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் இந்த 4 படிநிலைகளையும் நாம் என்ன செய்ய முடியும், எட்ட முடியும். நல்லா கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த நித்திய சுவிசேஷமே ஒழிய, நித்திய சுவிசேஷம் வேறு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் வேறு என்று நாம் என்ன செய்ய முடியாது, பிரித்து விட முடியாது. ஏனென்றால் எப்போது ஆதாம் ஏவாள் விழுந்தாங்களோ அப்போதிலிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு சுவிசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், மேசியா வருவார்,
அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படும் என்று பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்குது. அவர்கள் அதை விசுவாசித்து கொண்டு வந்ததுனால தான் பழைய ஏற்பாட்டு மக்களும் ரட்சிக்கப்படுகிறாங்க. புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகள் நாமும் அந்த சுவிசேஷத்தினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம். இறுதி நாட்களிலே மகா உபத்திரவ காலத்திலும் கூட அந்த சுவிசேஷத்தை கொண்டுதான் அந்த மக்களும் என்ன செய்யப்படுவாங்க, ரட்சிக்கப்பட போறாங்க. இதை குறித்து நாம் சில வசனங்களை பார்ப்போமே. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை வைத்துதான் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு பரலோகத்துக்கு வருகிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலுமே இயேசு கிறிஸ்து மூலியமாகத்தான் ரட்சிக்கப்பட்டு திரளான கூட்டத்தார் எங்க வர்றாங்க, பரலோகத்துக்கு வருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் வெளிப்படுத்தல் 14:12 கூட இயேசு கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும், ரட்சிக்கப்பட முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த 14:12 இருக்கிற அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே. அப்ப நல்லா கவனிங்க, நித்திய சுவிசேஷத்தினுடைய முக்கியமான மையம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுக்கு பயப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். நியாய தீர்ப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அஞ்ச வேண்டும். அவர் ஒருவரையே என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இதனுடைய மையம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான். அப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் தான் நாம் என்ன செய்யப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நித்திய சுவிசேஷத்தினுடைய மையம் என்ன, கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்திலே ஆதாமிலிருந்து அல்லது கடைசி மனிதன் பிறந்து மரிக்க போகிறான் அல்லவா, அவன் வரைக்குமே யாரால் தான் மீட்கப்படுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவால் தான் என்ன செய்யறாங்க, மீட்கப்படுகிறார். இது தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்றே நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். கிறிஸ்து எப்போது பிறக்கிறார், அவருடைய சுவிசேஷம் எப்போது அறிவிக்கப்பட்டது, அப்போது தானே நம்மளாம் ரட்சிக்கப்படுறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க? பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இயேசுநாதன் ஒரு பேராவது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு கூட்டம் இன்னைக்கு இயேசுங்கிற பேர்லையோ ஜீசஸுங்கிற பேர்லையோ ரட்சிப்பு இல்லை, ஜெசுவாங்கிற பேரில் தான். ஆனால் சத்தியம் நமக்கு சொல்லுது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் ஜெசுவாங்கிற பேரே தெரியாது, இயேசுங்கிற பேர் தெரியாது, ஜீசஸுங்கிற பேர் தெரியாது. ஏன்னா இயேசு அப்போது மனிதனாக பிறக்கல, அவருக்கு ஒரு பேரே வைக்கப்படல. தீர்க்க தரிசனமாக கூட இயேசு என்கிற பேரோ ஜெசுவா என்கிற பேரோ ஜீசஸ் என்கிற பேரோ பழைய ஏற்பாட்டில் என்ன இல்லை, இல்லை. மேசியாங்கிற வார்த்தை தான் இருக்கே ஒழிய ஜெசுவாங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் அவர் தான் பிறக்க போறார் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை. ஆனா அவர்கள் எல்லாரும் ஒன்றை விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசிச்சாங்க? மேசியா பிறப்பா, தேவன் இந்த பூமியிலே மனிதனாக என்ன செய்வார், கன்னியின் வயிற்றிலே பிறப்பார், அவர் எனக்காக மரிப்பார் என்று விசுவாசித்தார்கள் அவர்கள். அதை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய நாளை காண ஆசையா இருந்தான். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாமே தேவனுடைய நாளை காண எப்படி இருந்தாரா, அதாவது அவருக்கு இயேசுங்கிற பேர்ல ஒருத்தர் பிறப்பாரு அப்படின்னு தெரியல, ஆனா அவருக்கு ஒன்று தெரியும், கடவுள் மனிதனாக பிறக்க போறார். அந்த நாளை பார்க்கறக்கு ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சா, ஆசையா இருந்துச்சான். ஆபிரகாமுடைய சரித்திர வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து இதை என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். உங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண எப்படி இருந்தான், ஆசையாக இருக்கிறான். ஏன்னா ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்தே மனுக்குலத்துக்காக ஒரு இரட்சகர் பிறப்பார், அவர் ஸ்திரீயின் வித்தாக வெளிப்படுவார் என்கிற ஒரு விசுவாசம் ஆதியாகமத்திலிருந்தே மனுக்குலத்துக்குள்ள என்ன இருந்துச்சு, கொண்டு வரப்பட்டு கொண்டு வந்தது. ஏன்னா ஆண்டவர் ஸ்திரீயை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்ன, ஸ்திரீயின் வித்து பிசாசே உன் தலையை என்ன செய்யும், நசுக்கும். அந்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தீர்க்க தரிசனத்தை தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவர் அன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். அந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்குள்ளே என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. அந்த வெளிப்பாடு யாக்கோபுக்குள்ள என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. அவர்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் இதை பிரதிபலிக்கிறது என்ன செய்ய முடியுது, பல வார்த்தைகள் மூலியமாக பார்க்க முடியுது. ஏசாயாவுக்கு அது வெளிப்பட்டுச்சு, பல தீர்க்க தரிசிகளுக்கு இந்த வெளிப்பாடு இருந்துச்சு.
அதனால தான் ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவுடைய பலி மரணங்களை குறித்து மிக துல்லியமாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்வாரு, எழுதியிருக்கிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். எவ்வளவு துல்லியமா இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தை, சிலுவையிலே நமக்காக அந்தக்கேடு அடைந்து அழகுமின்றி சௌந்தரியமின்றி நமக்காக அவர் சிலுவையில் என்ன செய்வார், தொங்கப்படுவார். அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போகப்படுவார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினையை அவர் ஏற்பார். அவர் எப்படி காயத்தை தனதாக்கி கொள்ளுவார், எப்படி அவர் தழும்புகளிலிருந்து நாம் சுகமாகிறோம் என்பதை எல்லாம் மிக துல்லியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, 53 அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் தேவன் மனிதனாக வருவார், பலியாவார் என்பதையெல்லாம் குறித்து மிக தெளிவான ஒரு விசுவாசம் இருந்தது. அவர்கள் அந்த விசுவாசத்தினாலே, கடவுள் மேலே கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினால் தான் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் இயேசு என்கிற அந்த பெயர் வடிவத்திலே வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர்களெல்லாம் பேரே இல்லாமல் விசுவாசிக்கிறாங்க. அதனால நாம சொல்லுவோம், நாம் எல்லோரும் பெயரிலே ரட்சிக்கப்படவில்லை, நபரிலே ரட்சிக்கப்படுகிறோம். அதாவது இயேசு என்கிற நபர், அந்த நபரிலே நாம் என்ன செய்கிறோம், நபர்னா எதை குறிக்குது, தேவன் மனிதனாக வந்தார் அல்லவா, மனிதனாக வந்த தேவன் மனுக்குலத்துக்காக பலியானார் அல்லவா, அந்த தெய்வத்தை விசுவாசித்து நம்ம என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுறோம். அது ஏன் மொழியில் நீங்கள் இயேசுன்னு சொல்லலாம், அல்லது ஒவ்வொரு மொழியில் அது கொஞ்சம் உச்சரிப்பு என்ன செய்யலாம், மாறுபடலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் ஒற்றை விசுவாசம் என்ன, எனக்காக சிலுவையிலே பலியான அவரை நான் விசுவாசித்து நான் என்ன செய்கிறேன், ரட்சிக்கப்படுகிறேன். ஆக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இயேசுவின் மூலியமாகத்தான் ரட்சிக்கப்படுறாங்க. புதிய ஏற்பாட்டு சபையும் இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் ரட்சிக்கப்படுகிறது. உபத்திரவ காலத்துக்குள்ளே போகிற அந்த பரிசுத்தவான்களும் கூட அவர்களும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கொண்ட இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலியமாகத்தான் என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு என்னல்ல, ரட்சிப்பு இல்லை என்பதை வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி இயேசுவின் மூலியமாக ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம், அது எபிரேயரின் புத்தகம் 9 அதிகாரம் 15வது வசனம். வாசிங்களேன், ஒருத்தர் கேட்போம். எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த, நல்லா கவனிங்க, முதலாம் உடன்படிக்கையின் காலம். முதலாம் உடன்படிக்கைனா எந்த காலம், ஹலோ, பழைய ஏற்பாட்டு காலம். நம்ம உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை சொல்றோம், புதிய உடன்படிக்கை. எங்க வாசிக்கிறோம் புதிய உடன்படிக்கைங்கிற வார்த்தையை, 1 கொரிந்தியர் கர்த்தருடைய பந்தியை நாம் எடுக்கும் போதெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்கிற ஒரு அதிகாரம் என்னன்னா 1 கொரிந்தியர் 11 அதிகாரம். அங்கே புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். அப்ப பழைய உடன்படிக்கை, அதாவது முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லுவது இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் நியமித்த அந்த உடன்படிக்கை. இப்ப நல்லா அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் உள்ள அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கு அவர், யார் மரணம் அடைந்து, இயேசுநாதர் பழைய உடன்படிக்கையின் காலத்திலே சிக்கி இருக்கிற அந்த மனிதர்களுக்காகவும் மரணம் அடைந்து, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்கு, நல்ல கவனிங்க, பழைய உடன்படிக்கையில் உள்ள மக்களையும் இணைக்கும்படித்தான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் மாத்திரமல்ல, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் அவர் என்னவாக இருக்கிறார், மத்தியஸ்தராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் மேலதிகமாய் சொல்ல போனால், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சபைக்கும் இடையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, மத்தியஸ்தரா என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஆக என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால தான் என்ன செய்யறாங்க, மீட்கப்படுறாங்க.
அவர்கள் மறைமுகமாக இயேசு என்கிற பெயரிலே அவர் பிறப்பது தெரியல, ஆனால் அவர் பிறப்பார் என்பதை அறிந்திருந்தாங்க. அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாகத்தான் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக நிழலாட்டமான ரத்தத்தை என்ன செஞ்சாங்க, ஆடு ரத்தமோ மாடு ரத்தத்தையோ தொடர்ந்து அவர்கள் பலி செலுத்தி கொண்டே வந்தாங்க. எதை நினைவுபடுத்த? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படும் என்பதை அவர்கள் விசுவாசித்து அதை நினைவுபடுத்தும்படியாக ஆட்டினுடைய ரத்தத்தையோ மாட்டினுடைய ரத்தத்தையோ தொடர்ந்து என்ன பண்ணாங்க. இதை குறித்து நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலெல்லாம் இதை குறித்ததான வெளிச்சம் இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் இதை குறித்து நீங்கள் என்ன செய்யலாம், சிந்திக்க முடியும். இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் என்ன செய்யுங்க, தியானிங்க. முதலாவது என்ன சொன்னேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். அடுத்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். அடுத்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். இதில் எல்லாம் கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் செலுத்தின பலிமுறைமைகள் இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற நிகழ்வாகத்தான் இருக்கிறது. அவர்களும் கர்த்தருடைய அந்த வார்த்தை விசுவாசித்து தான் நீதிமானாக்கப்பட்டார்கள். ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தேவனை விசுவாசித்து தான் நீதிமான்களாக மாறுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு சபையும் தேவனை விசுவாசித்து தான் நாமும் என்ன செய்கிறோம், நீதிமானாக மாறுகிறோம். ஆக இரண்டு கூட்டத்தாரும் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக மாறுகிறார்களே ஒழிய வேறு எந்த நியாயப்பிரமாணத்தின் செய்கையினாலேயோ வேற எந்த விதமான காரியத்தினாலேயோ எந்த மனிதனும் நீதிமானாக முடியாது. இதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஆக நித்திய சுவிசேஷம் என்பது என்னுடைய மையம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் தான் என்பதை நாம் தெளிவாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அடுத்து என்ன வாசிக்கிறோம், நல்லா கவனிங்க. நித்திய சுவிசேஷத்தை அறிவித்தா அந்த நித்திய சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தோம், 4 படிகளை பார்த்தோம். அந்த 4 படிகள் என்னென்ன? முதலாவது, தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும். அடுத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்து அவருடைய நியாய தீர்ப்புகளை நினைக்க வேண்டும். அடுத்து அவரையே நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இது மாறாத சத்தியமாக நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்யணும், அவரை தாண்டி வேற எதையும் நம்ம தொழுகைக்குரியதாய் மாற்றக்கூடாது. கடவுளை தாண்டி வேறு எந்த பிசாசின் வல்லமைகளுக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பயப்படுகிறவர்கள் எங்க போக மாட்டாங்களா? 21ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். அதுல முதல் வார்த்தை என்ன இருக்குதுன்னா, பயப்படுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பயந்தா பரலோகம் போக மாட்டோமா? இது சாதாரண ஒரு பயம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களில் யாராவது பயப்படாதவங்க, இதனால் வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எதுக்குமே பயப்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்கன்னா இல்லை. அப்போ பயப்படுறவங்க பரலோகம் போக மாட்டாங்கன்னு வெளிப்படுத்தல் 11 எழுதியிருக்குது. இது நீங்கள் சாதாரணமாக பயப்படக்கூடிய விஷயத்தை குறித்து வேதத்தில் எழுதப்படலை. ஏன்னா உலகத்தில் நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், பயப்படுவோம். பிறந்த குழந்தை கூட என்ன செய்யும், பக்குன்னு பயப்படும். பார்த்துருக்கீங்களா? துடுக்கு துடுக்கு துடுக்குன்னு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பதறி அப்படியே எழும்பும். பிறந்த குழந்தை வரைக்கும் என்ன செய்யும், பயப்படும். முதியோர் ஆனப்புறவும் முதியோர்களும் என்ன செய்கிறாங்க, மேட்டுக்கு அச்சம் உண்டாகி அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், பிரசங்கில வாசிக்கிறோம். வயசானக்கு பிறகு ஒரு சின்ன மேடையை ஏறினா கூட, ஒரு 2 படிக்கட்டு ஏறணும் அப்படின்னா கூட என்ன வருது, அவங்களுக்கு பயம் வருது. எனக்கு வயசு 38, இப்பயே கொஞ்சம் மேடையை பார்த்தா எனக்கு இப்போ என்ன வந்துடுது, பயம் வந்துடுது. இப்பயே முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 6-7 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பெரிய மலையை கூட மேலே ஏறணும், உச்சியில் போய் நிற்கணும் அப்படின்னு துடிப்பும் ஆசையும் இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அதில் எல்லாம். இப்போ எல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 38லே யோசிக்கிறேன். ஒரு 10-20 படிக்கட்டு ஏறணும்னா ஒரு மாதிரி மனசுக்கு வருது. முன்னாலெல்லாம் பார்க்குறது இல்லை. 100 படிக்கட்டாக இருந்தாலும் என்ன செய்யுது, மின்னல் வேகத்தில் கடக்கு படக்கு தான் ஓடுவோம். வயது ஆக ஆக என்ன வருது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உலகத்திலே நம்ம எல்லாருக்குமே பயம் வரும். எல்லாருக்கும் உலக வாழ்க்கையிலே பலருக்கு என்ன வருது, அந்த பயத்தை குறித்து வேதம் இங்கே பயப்படுகிறவர்கள் என்ற வார்த்தை எழுதப்படலை. இந்த வார்த்தை என்ன பயம் கேட்டிங்கன்னா, அந்த கடைசி நாட்கள் எழும்ப போகிற மிருகத்துக்கு பயப்படுறது.
அந்தி கிறிஸ்துவுக்கு பயப்படுறது, அந்த வலு சர்ப்பத்துக்கு பயப்படுறது, அந்த பொல்லாத தீர்க்கதரிசிக்கு பயப்படுறது. இன்னைக்கும் பார்த்தீங்களா நிறைய பேர் இந்த பயம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயந்து சத்தியத்தை சொல்றதுக்கு பயம், சத்தியத்துக்காக நிற்கிறதுல பயம், சத்தியத்துக்காக வாழ்றத பயம். பயம் வருதா பிரதர்? அதெல்லாம் வாழ முடியாது பிரதர். அவர் பாஸ்டர் அதை இதையும் சொல்லிட்டு இருப்பார், அதெல்லாம் நம்ம வாழ முடியுமா? இவ்வளோ சத்தியம் பேசுகிறோம், நமக்குள்ளே இந்த நினைப்பு வருது சிலருக்கெல்லாம். நான் பாஸ்டா, நாம் 1000 பேசுவோனா, ஆனால் நம்மளால் உங்களால் என்ன செய்ய முடியாதா? அப்புறம் சத்தியத்துக்கு வாழ்வதற்கு பயப்படுறோம் நம்ம. ஆனால் எதுக்கு வாழ்றதுல சந்தோஷப்படுறோம்? எது தப்பான விஷயமோ, எது ஆகாத விஷயமோ அதை செய்யறதுக்கு என்ன பண்ணுறதில்ல, பயப்படுறதில்லை. அப்போ நல்லா கவனிக்க, தேவனுக்கு பயப்படுற பயம் பொல்லாதவைகளை செய்ய பயப்படும். எதெல்லாம் ஆகாத விஷயமோ அதை செய்வதற்கு பயப்படும், எதெல்லாம் தப்பான விஷயமோ அதை செய்வதற்கு பயப்படும், பொய் பேசுவதற்கு பயப்படும், எதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காத விஷயமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு என்ன செய்யும், பயப்படும். அந்த பயம் நமக்கு வேணும். ஆனால் இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பயப்படுகிறவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள் என்று சொல்லப்படுது. அது என்ன பயம்னா, பிசாசுக்கு பயப்படுறது, சத்தியத்தில் வாழ்வதற்கு பயந்து கொள்வது, உண்மையை பேசுவதற்கு பயந்து கொள்வது, மிருகம் எதை சொன்னாலும் அதை பயந்து அப்படியே கேட்டுக்கிறது. மிருகம் பார்த்துக்கோ, இந்த முத்திரையை நீ போடலைன்னா உன்னால் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஜீவனம் பண்ண முடியாது, நீ வாங்க முடியாது, விற்க முடியாது, உடனே பயந்துக்கிறது. அப்படியா, கொடுக்க முத்திரையை அப்போ கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களால் வாழ முடியாதா? ஆனால் உண்மையான பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க, நீ என்னை சுட்டு போட்டாலும், என்னுடைய உடம்பெல்லாம் அங்கங்கமாக சுட்டு வீழ்த்தினாலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த முத்திரை எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. வாங்கவும் முடியாதா, விற்கவும் முடியாதா, பரவாயில்ல, பட்னி கிடந்தாவது ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன், செத்து போகிறேன். அப்படி நீ கொடுத்த முத்திரையை வாங்கித்தான் நான் பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, நிற்கணும் ஆண்டவருக்காக. சிலர் சொல்லுவாங்க, நீ வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய வேண்டுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ, உன் பரிசுத்தத்தை கொஞ்சம் தாரை வாத்துத்தா. அதையெல்லாம் சிலர் பேசும்போது என்ன செய்ய வேணும், ஆண்டவருக்காக நிற்கணும். யோசேப்பை போல என்ன செய்யணும், வஸ்திரம் போனாலும் போகட்டும்யா, நான் என் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு வர்றோம். பார்த்தீங்களா? அந்த அந்த ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், இருக்கணும். பிசாசுக்கு பயந்து போறது. சிலர் ஆள்லாம் பயமுறுத்துவாங்க, ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு போட்டோவை என்ன செய்வான், தவறான ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பயமுறுத்துறது. பாரு, உன் ஃபோட்டோ வெளியிட்டுருவேன், இந்த தப்பு செய். இதெல்லாம் தேவையில்லாத பயங்கள். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, இதில் விழுந்து போகிறாங்க. எவனாவது ஒருத்தன் இப்படி ஏதாவது ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு உங்களை மிரட்டுறானா எப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும். நீ உலகத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணி எங்கே வேணாலும் போடுறான், எனக்கு என்னடா, நான் அந்த தப்பு செய்யலை, எங்கே வேணாலும் போட்டுக்கடா அப்படிங்கிற ஒரு தைரியமான பேச்சு இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்யணுமா, அதுக்கு பயந்துக்கிறது. ஐயோ மானம் போயிருமே, மரியாதை போயிருமேன்ட்டு உண்மையிலேயே மானம் போகிற மாதிரி வாழ்றது. அப்புறம் புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பயப்படும் போது பாவத்தில் விழக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். இந்த மாதிரியான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அநேக காரியங்களிலே பிசாசு நம்முடைய பயத்தை பயன்படுத்தி நம்மை இரையாக என்ன செய்கிறான், கவருகிறான். பிசாசு நம்முடைய பயத்தை பயன்படுத்தி நம்மை இரையாக என்ன செய்கிறான், எடுத்துக்கொள்கிறான். நம்முடைய பயம் அவனுக்கு ஆகாரமாக மாற்றிக்கொள்வதற்கு பிசாசு என்ன செய்கிறான், அதை பயன்படுத்துகிறான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பயப்படுற பயம் ஆரோக்கியமான பயமா? நீங்கள் பயப்படுற பயத்தில் சத்தியம் இருக்கிறதா? நீங்கள் பயப்படுற பயத்தில் உண்மையிலேயே நீங்கள் காக்கப்படுகிறீர்களா? உங்களை காப்பாற்றுற பயமா இருக்குதா, அல்லது நீங்கள் போய் பாவத்தில் விடுவதற்கு எதுவான பயமா இருக்குதா? அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே பயப்படுகிறவர்களும் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தை என்னன்னா, பிசாசுக்கு பயந்து வாழ்றது. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், பந்தக்காரன் என்ன சொல்லுவான், ஐயா கர்த்தருக்காக நில்லுங்க, இதை செய்யாதீங்க, இந்த சடங்கை செய்யாதீங்க, கர்த்தருக்காக நிற்கணும். விசுவாசி நீங்க என்ன செய்யுது, அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், பயந்துக்கிறது. பயந்துக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமான விஷயத்தை செய்கிறது. இப்போ ஆண்டவர் முக்கியமா, சொந்தக்காரன் முக்கியமா? பரிசுத்தவான்கள் பாடுனாங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை
விட்டிட மாட்டேன். ஐயா, இந்த உலகம் என்ன அக்செப்ட் பண்றதெல்லாம், இந்த உலகம் ஏற்றுக்கொண்டதெல்லாம் மண்ணு. இந்த உலகத்துக்கு இசைஞ்சு அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க, இந்த அக்கா என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் இசைஞ்சு இசைஞ்சு போய் கடைசியில் ஆண்டவரை என்ன செய்யறோம், விட்டுடுறோம் நம்ம. ஆனா ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட நாம் என்ன செய்யணும்? பவுல் சொல்றாரு, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் மாத்திரம் இல்லை, நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அந்த எண்ணம் இருக்கணும். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக விட்டுவிடக் கூட நம்முடைய வாழ்க்கை. அவர்தான் கிறிஸ்தவன். நீங்க உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவனுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்வீங்க? தேவனா அதுவா அப்படின்னு வரும்போது எனக்கு அது தேவையில்லை, தேவன் தான் தேவை என்பதை நிற்கணும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோவை பார்க்கிறோம். உஸ்ரா சின்ன காரியம் தான், சின்ன விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டு போய் என்ன சொன்னாங்க? மேலதெல்லாம் அடிக்கிறோம், உரிமை மேலெல்லாம் ஊதுவோம், எல்லாம் பண்ணுவோம், இப்படி லைட்டாக வணங்கிது போதும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோவுக்கு முன்னால வச்ச விஷயம் என்னன்னா, லைட்டா அப்படி குனிஞ்சிரு எந்திரிச்சிரும், அவ்வளவுதான், உசுறு காப்பாற்றப்பட்டுரும். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்ன செஞ்சாங்க? உயிரை விட ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவரையே தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அந்த கர்த்தரை பற்றுகிற பற்றுதல் நம்ம லைஃப்ல இருக்கணும். தவறான விஷயத்துக்கு அஞ்சாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. பாவம் செய்ய தூண்டுகிற எந்த பிளாக் மெயிலுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது, தைரியமா இருப்போம். போற உயிர் உண்மைக்காக என்ன செய்விட்டோம், போயிட்டு போகட்டும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம உசுறு போதான போகுது, உண்மைக்காக போயிட்டு போட்டோம். அப்படி அந்த பொய்யிலே விழுந்து வாழணுங்கிற வாழ்க்கை நமக்கு என்ன தேவையில்லை? தேவையில்லை. இன்னும் 1000 வருஷமா வாழ போறோம் அந்த பூமியில. ஆண்டருக்காக வாழ்ந்துட்டோம்னா 1000 வருஷம் கிடைக்கும், 1000 வருஷம் அரசாட்சியில் காணப்படலாம். ஆண்டருக்காக நிக்கிறேன்னா நம்ம 1000 வருஷம் வாழப்படுவதில்லை, அப்படித்தானே? நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்குதா? நேற்று கழிந்த நாள் போலவும் புகையை போலவும் அது என்ன செய்தா? கடந்து போயிருது நம்ம வாழ்க்கை நாள், அவ்வளவுதான். யோசிச்சு பார்க்கிறேன், இப்போது திருமணம் நடந்தது போல இருக்கிறது. 11 வருஷம் ஓடிடுச்சு வாழ்க்கையில. 2 பிள்ளைகள் பிறந்து அவங்க வளர்ந்துட்டாங்க தோள்கிட்ட. நினைச்சு பார்க்க முடியல, அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்நாள் என்ன செய்கிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. நிலையற்ற வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும்? வாழணும். பிசாசுக்கு பயப்படாதீங்க, அவனுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்துடாதீங்க, அவனுடைய சலசலப்புக்கு பயந்துடாதீங்க. அவன் உங்களை பயம் காட்டி நயம் காட்டி உங்களை பாவத்திலே தள்ளுவதிலே அவன் வல்லவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படி பிசாசுக்கு பயப்பட்டு பாவத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள் அநேகம். என்ன செய்வது? அச்சுறுத்தி விட்டார்கள், பயமுறுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அக்செப்ட் பண்ணி போகிற ஆட்களை நான் பார்க்கும் போதெல்லாம் மனதில் ரொம்ப சங்கோஷம். அப்படி அக்செப்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்ப இப்படிப்பட்ட பயங்கள் நம்ம எங்க தள்ளிடும்? நரக குழியில் தள்ளிவிடும் என்பதை வேதம் நமக்கு என்ன செய்து தெளிவாக பேசுகிறது. நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல இதுக்கு ஒரு இந்த வெளிப்படுத்துகிற விஷயத்திலே நீங்க அழகாக இதை புரிந்து கொள்ள முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 13ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். பிசாசு அந்த முத்திரையை குத்தி என்ன கொடுத்தான்? இந்த முத்திரையை குத்தாதவங்க வாங்கவும் முடியாது. இதை நீ கற்பனை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா கவனிங்க. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அறைகூவல் விடுறான். என்ன அறைகூவல்? இந்த முத்திரையை குத்தி கொண்டால்தான் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்பதான் உன் பொண்டாட்டி வாழ முடியும், அப்பதான் உன் பிள்ளை வாழ முடியும், அப்பதான் உனக்கு சோறு கிடைக்கும், அப்பதான் உனக்கு தண்ணி கிடைக்கும், அப்பதான் உன் பிள்ளைக்கு படிப்பு கிடைக்கும். இப்படிலாம் சொல்லி என்ன செய்யறான் பிசாசு? 13ஆம் அதிகாரத்தில் முத்திரை குத்துறானா? எல்லாருடைய நெற்றியில என்ன செய்யறான்? முத்திரை குத்திறான். இப்ப அந்த முத்திரையை குத்தாதவர்கள் என்ன செய்ய முடியாதா? வாங்கவும் முடியாது. இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் நீங்க எதையுமே போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க தள்ளப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்க வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பசியினால் நம்ம பிள்ளைகள் வாழ்றத ஒரு பெற்றோரால் நம்ம பொறுத்துக்க முடியுமா? மனைவி பிள்ளைங்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறத ஒரு கணவனால் பொறுத்துக்க முடியுமா?
பிசாசு எப்படி பிளாக்மெயில் பண்ணுறான்னு பாருங்களேன். நீ இந்த முத்திரை மட்டும் போட்டுக்க, இந்த முத்திரையை மட்டும் போட்டுக்க, உனக்கு எல்லாம் கிடைக்கும், வாழலாம். அந்த முத்திரையை போட்டுக்கிட்டீங்கன்னா, சரி முத்திரையை போட்டுக்கிட்டேன், அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரை தூஷிக்கணும். அதான் நடக்குது. இந்த முத்திரையை போட்டுக்கொண்டவங்க பூரா யாரை தூஷிக்கணும்? அவ்வளோதான் நான் கேட்குறது, அவ்வளோதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட பிசாசு வந்து சோதிக்கும் போது ஒரு முக்கியமான சோதனை வச்சான். என்ன சோதனை வச்சா? ஒன்றும் இல்லை, இந்த உலக ராஜ்யத்தையெல்லாம் உனக்கு தர்றேன், ஒரே ஒரு சின்னது தான், அந்த 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 அதை செய்யறதுக்கு ஒரு நிமிடம் கூட என்ன செய்யாது, ஆகாது. என்ன செய்யணும்? என்னை மட்டும் இப்படி பணிஞ்சிட்டு போயிரு, அப்படி குனிஞ்சு எந்திரிச்சா போதும் சார், உலகம் முழுவதும் உங்க கையில் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன். எப்படி? சாத்தானுடைய வார்த்தை புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்தில் பிசாசு அதை தானே வச்சு ஏமாத்துறான். நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நாமெல்லாம் அதை பெருசாக எடுப்போம், நிலையில்லாத விஷயத்தை பெருசாக நம்ம எதிர்ப்போம். அப்படி பெருசாக எடுக்கிறனால அதையே ஒரு ஆயுதமாக பிசாசு என்ன செய்யறான், ரொம்ப லாபகமாக பயன்படுத்துகிறான். அந்த ஒரு நிமிட செய்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை. ஏன் தெரியுமா? அந்த ஒரு நிமிட செய்கை எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படி பறிச்சு இப்படி வாயில வைக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? எவ்வளவு நேரம் ஆக போகுது? யோசிச்சு பாருங்க. ஐயா, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படுவதற்கும் உங்க வாழ்க்கையில் உங்க மகிமையை இழப்பதற்கும் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற அந்த மேலானவைகளிலிருந்து உங்களை தள்ளுவதற்கும் ஒரு நிமிஷம் போதும். நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான். அந்த கனியை அப்படியே பறிச்சு இப்படி வாயில வச்ச உடனே அப்படியே அந்த மகிமையெல்லாம் போயிடுச்சு பாருங்களேன் ஆதாம் ஏவாளுக்குள்ள. அவங்க நிர்வாணி என்கிற அந்த ஒரு நொடி பொழுதுல தாங்கள் நிர்வாணி என்கிறத உணர்றாங்க. 2 பேர் தான் இருக்கிறாங்க, புருஷனும் பொண்டாட்டியும் தான். புருஷனும் பொண்டாட்டியும் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எவனாவது பார்த்துருவானு போய் என்ன பண்றாங்க, போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தேவன் அங்க வர்றாரு, தேவ சத்தத்தை கேட்டு என்ன செய்யறாங்க, ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளை ஒளிஞ்சா எப்படி இருக்கும்? ஒளியுது. ஏன் தெரியுமா? பாவம் ஒளிய வைக்கும். நீ யோசிச்சு பாருங்களேன், நம்ம பாவம் எல்லாமே ஒளிய வைக்கும். நம்ம பாவம் எல்லாமே என்ன செய்யும்? ஒளிஞ்சு கொள்ள வைக்கும். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். ஆண்டவர் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். ஆண்டவர் மட்டும்தான் உங்களை தைரியமாய் தலை நிமிர்ந்து நடக்க வைக்க முடியும். எப்ப? ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியும் போது. இன்னைக்கு ஏன் தலை குனிஞ்சு நிற்கிறோம்? ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. யோசிச்சு பார்க்கணும். நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, பல நேரங்களில் சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுறோம். ஆதாம் ஏவாள் 2 பேருமே என்ன செய்தாங்க? காரணம் தான் காட்டினாங்க. ஏன்டா கனியை புசிச்ச? தலைவர் என்ன சொல்றாரு? நீர் கொடுத்த ஸ்திரீ, நான் தப்பு செய்யல. அங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஆக்சுவலா ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே போய் காலில் விழுந்திருக்கணுமா இல்லையா? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டப்பா, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஏன்னா இவன் செஞ்சு தப்பு தானே, இவனுக்கு எங்கே அறிவு போச்சு? நம்ம ஊரில் கூட பழமொழி சொல்லுவாங்க, கேட்பார் பேச்சை கேட்டால் உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பொண்டாட்டி சொன்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி? உனக்கு அறிவு இல்லையா? இன்னைக்கு செய்கிற தப்பெல்லாம் செஞ்சு விட்டு நிறைய பேர் பொண்டாட்டி அவதான் உனக்கு எங்கே போச்சு அறிவு? அதுதான் சொல்லுவேன், அந்த ஜீன்ல ஆரம்பிச்சது மாறவே மாட்டேங்குது. ஆண்டவருடைய ஜீன் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா மாறணும். புரியுதுங்களா? அங்க ஆதாம் பாவம் உள்ள இருந்துச்சுதான். எப்ப இயேசு உள்ள வந்துட்டாரோ அது என்ன செய்யணும்? மாறணும். அந்த ஜீன் மாறணும். இப்ப பிந்தின ஆதாமுக்குள் நாம் புது சிருஷ்டி என்று வேதம். நீங்களாம் புது சிருஷ்டியா இல்லையா? வசனமெல்லாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையன கடந்தன புறம். என்ன பாட்டு? பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். அப்படியா? பழையவை கடந்து புதியன புகுந்து இருக்குதா? இல்ல பழசு மாதிரியே செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிறாம அவ ஆண்டவர் சரின்னு போய் ஏவாள்கிட்ட கேட்டா அவன் என்ன செய்யறா? திமிர் எடுத்து போய் தப்பு செஞ்சு அவளும் ஒத்துக்கறல. அவளும் கூட நான் தான் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே அவளும் ஒத்துக்கல. அவன் என்ன செய்யறா?
சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு 6 அறிவை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, இதை செய்யாதே என்றெல்லாம் ஆண்டவர் நேரடியாக பேசி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவன் தான் எனக்கு எடுத்தான்னா எப்படி? செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு இன்னைக்கு காரணம் சொல்றதுல நம்ம ஆட்களை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு. ஆதியிலேயே தங்களுடைய தவறுகளை அவர்கள் உணர்ந்து தேவனிடத்திலே சமரசம் ஆகியிருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. வாழ்க்கையில் நம்ம தவற உணராத போது நமக்குள்ள பயம் தொற்றிக் கொள்கிறது. தேவனை விட்டு என்ன செய்கிறோம்? தூரம் போகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள்.